மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. எங்க ஆத்துல 60ஆம் கல்யாணம். உங்க எல்லாரையும் உங்க ஆத்துல எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம்னு வந்துட்டேன். சந்தோஷம் மாமா. மேம் ஆ 60ஆம் கல்யாணத்துக்கு போக போறீங்க. ஆமா. என்ன சீர்லாம் வைக்கலாம்? 60ஆம் கல்யாணத்துக்கு என்ன சீர்லாம் வைக்கணும்னு நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. நான் அடுத்து உங்க யாராத்துலனா 60ஆம் கல்யாணம் இருக்கு அப்டின்னாலும் இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராத்துலனா 60ஆம் கல்யாணம் வரப்போறது, அதாவது சஷ்டியப்த பூர்த்தி வரப்போறது அப்டின்னாலும் இந்த வீடியோவ நீங்க மறக்காம அவளுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது 60ஆம் கல்யாணம் அப்டின்னா நெறைய பேர் வந்து பொறந்தாத்துல இருந்து சீர் வரணும். அதாவது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறவ அந்த மாமாவும், அந்த மாமி இருப்பா இல்லையா? அந்த மாமி ஆத்துலருந்து சீர் வரணும். சில பேர் வந்து அவ ஆத்துல பொறந்தாத்துல அம்மா, அப்பா இருப்பா. இல்ல கூட பொறந்தவ இருப்பா. அவாளும் சீர் வைக்கணும். ஒரு வேள அவ யாருமே இல்லாத பட்சத்துல, அவளுடைய குழந்தைகள் அதாவது பையனோ, பொண்ணோ கூட அவ அம்மா, அப்பாக்கு சீர் பண்ணலாம். என்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்வீட்டு, 1 முறுக்கு, 1 திரட்டிப்பால், 1 பணியாரக்கா. 2 வகையான ஸ்வீட். அதாவது இப்போ வந்து லட்டு வைக்கணும்னா, லட்டு ஒரு 21 நம்பர்ஸ் அண்ட் அதிரசம் வைக்கிறோம்னா, அதிரசம் ஒரு 21 நம்பர்ஸ். அந்த மாரி எய்தர் 2 வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ். அந்த வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா, 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா? அவருக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அத கூட வைக்கலாம். அண்ட் வந்து கை முறுக்கு ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. 7 சுத்து கை முறுக்கு வைக்கணும். எப்பவுமே சீர்னாலே 7 சுத்து கை முறுக்கு தான். அதுக்கப்புறம் திரட்டிப்பால், பருப்பு தேங்காய் கூடு, பணியாரக்கான்னு சொல்லுவா எங்கார்ல. ஸோ அந்த பருப்பு தேங்காய் கூடு வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் புடவ வேஷ்டி. கண்டிப்பா புடவ வேஷ்டி வாங்கணும். எனக்கு ஒரு மாமி கால் பண்ணி கேட்டா, "திருமங்கல்யம் யார் வாங்கணும் 60ஆம் கல்யாணத்துக்கு?" அப்படின்னு. பொறந்தாத்துலேருந்து திருமங்கல்யம் வாங்குற வழக்கமும் உண்டு. சில ஆத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்போது திருமங்கல்யம் வந்து அம்மா, அப்பா வாங்கி தராளோ, அது 60ஆ இருந்தாலும், 80ஆ இருந்தாலும், பொறந்தாத்துலேருந்து திருமங்கல்யம் வாங்கி தரணுன்றது வழக்கம் உண்டு. ஒரு வேள பொறந்தாத்துல யாரும் இல்லன்னா, நிச்சயமா பசங்களும் அத வாங்கலாம். தப்பே கிடையாது. மெட்டி யார் வாங்குறதுன்னு இருக்கு. சில பேர் ஆத்துல மெட்டி மாத்திக்க மாட்டா. சில பேர் வந்து மெட்டிய மாத்திப்பா. ஆக்சுவலா சஷ்டியாப்த பூர்த்தினாலே திருமங்கல்யம் கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா, ஜலம் ஜெபிச்சு கொட்டுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருமங்கல்யம் அப்படிங்கிறது சில ராத்துல வழக்கம் இல்லன்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம சாயாஸ் கேட்டரிங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏதாவது சொல்றதுக்கு விட்டு போயிருந்தா, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. நெறைய பேர் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அவ எல்லாருக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச்.